சுப்ஹானஹு தஆலா அவனிடத்திலே பூரணமான கூலியை பெறக்கூடிய கூட்டத்தில் என்னையும் உங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சேர்த்தருள வேண்டும் என்று முதல் பிரார்த்தனை செய்தவனாக இன்றைய இந்த பயான் நிகழ்ச்சியில் மிக முக்கியமான ஒரு தலைப்பை தெரிவு செய்திருக்கின்றேன். அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ட ஒரு பயங்கரமான ஒரு கனவு உண்டு. இந்த கனவு இதிலே இருந்து நாங்கள் நிறைய விடயங்களை நிறைய விஷயங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய விடயங்கள் இருக்கிறது, நிறைய படிப்பினைகள் இருக்கிறது. அதை கொண்டு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் என்னென்ன விடயங்களை மாற்றலாம் என்பது சம்பந்தமாக சிந்திக்க வேண்டியும் இருக்கிறது. அந்த அடிப்படையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக ஃபஜ்ர் தொழுது விட்டால் சஹாபாக்களை பார்த்து கேட்பார்கள், யாரும் உங்கள கனவு கண்டிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. பொதுவாக சஹாபாக்கள் யாரும் கனவு கண்டாங்கன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேட்டு அந்த கனவுக்கான விளக்கத்தை பெற்றுக்கொள்வார்கள். ஒரு நாள் கேட்கிறாங்க, புகாரியில வரக்கூடிய ஒரு செய்தி, 7047வது செய்தி. நீங்களும் இதை சென்று இதை முழுமையாக வாசிக்கலாம் இந்த கனவை. அப்போ ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்ட போது சஹாபாக்கள், நாங்க யாரும் இன்றைக்கு கனவு காணல, எந்த கனவும் இன்றைக்கு நாங்க காணல என்று சொன்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நான் இன்று ஒரு கனவு கண்டேன். அந்த கனவிலே 2 வானவர்கள், 2 மலக்குமார்கள் என்னிடத்திலே வந்து என்னை எழுப்பி இன்தலிக் செல்லுங்கள் செல்லுங்கள் என்று என்னை ஒரு இடத்திற்கு கூட்டி போனாங்க. அப்ப நான் அந்த மலக்குமார்களோடு போய்கொண்டிருந்தேன். அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு மனிதர் ஒரு கழித்து தூங்கிக் கொண்டிருக்கிறார், சாய்ந்தவாறு தூங்கிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு பக்கத்திலே ஒரு மனிதர் மிகப்பெரிய ஒரு பாறாங்கல்லை வைத்துக் கொண்டு அவருடைய அந்த தூங்கிக் கொண்டிருக்க இந்த மனிதருடைய தலையிலே எறிகிறார். அந்த தலை சுக்கு நூறாகி வெடித்து சிதறி போகிறது. கல்லும் அந்த எறிந்த கல்லும் உருண்டோடி விடுகிறது. மீண்டும் அந்த எறிந்த மனிதர் போய் என்ன செய்கிறார் என்றால் அந்த கல்லை கொண்டு வரார். திருப்பி அந்த கல்லை கொண்டு வருகின்ற போது இவருடைய தலை பழைய வடிவத்துக்கு வருகிறது. மீண்டும் எறிகிறார். இப்ப சுக்குநூறாய் போது வெடிச்சு. இப்ப திருப்பி இதே மாதிரி ஒரு நிகழ்வு ஒன்று நடந்து கொண்டே இருக்கிறது. அப்ப இதை பார்த்து மலக்குமார்கள்ட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நான் கேட்டேன், மாஹா உலா, இவர்கள் யார் ஆக்கள், என்ன நடக்கு, சுப்ஹானல்லாஹ், இது என்ன நிகழ்வு, என்ன நோக்கத்துக்காக இது நடக்கிறது? மலக்குமார்கள் சொன்னாங்க, இன்தலிக், போங்க போங்க, செல்லுங்கள் செல்லுங்கள். போய்கொண்டிருக்கிறான். இன்னும் ஒரு மனிதர் தூங்கி கொண்டிருக்கிறார், மல்லாக தூங்கி கொண்டிருக்கிறார். அவருக்கு பக்கத்திலே ஒரு மனிதர் இரும்பாலான கொக்கியை வைத்துக் கொண்டு வாயிலே அந்த கொக்கியை கவ்வி இழுக்கிறார். எப்படி என்று சொன்னால் அந்த வாயிலிருந்து மூக்கினூடாக பிடரி வரைக்கும் என்ன செய்யுது, போகிறது. நன்றாக கவனிங்க. வாயிலிருந்து அந்த கொக்கியை இழுக்கிறார். அது எவ்வாறு போகிறது என்று சொன்னால் மூக்கோ 2 கண்களுக்கும் இடையிலாக அது சென்று பிடரி வரைக்கும் என்ன செய்து போகுது. அப்ப தலையையும் அந்த முகம் என்ன செய்தல்ல 2 பிரியுது. பின்னுக்கு போய் மீண்டும் பின்பகுதியில் அந்த பிடரியில் இருந்து முற்பகுதிக்கு வருகின்ற போது முகம் என்ன செய்கிறது, பழைய வடிவத்துக்கு வருது. திருப்பி அவ்வாறு என்ன செய்கிறாங்க, அந்த மனிதர் அப்படியோ அந்த வாய் வரைக்கும் கொண்டு வாரார் கொக்கியால. இதே நிகழ்ச்சி முன்னாலும் பின்னாலும் நடந்து கொண்டே இருக்கிறது. இதை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இது யார் ஆக்கள்? மாஹா உலா, மலக்குமார், இன்தலிக், போங்க போங்க, செல்லுங்கள் செல்லுங்கள். போறாங்க, கூட்டிட்டு போறாங்க. 3வது நிகழ்ச்சி ஒண்ணு காண்றாங்க. யார் ஆக்கள் என்றா ஒரு பொந்துக்குள்ள கத்துற சத்தம் கேக்குது. ஒரு பொந்தோட
அதாவது அதனுடைய மேற்பகுதி சிறிய பகுதியாகவும் கீழ்ப்பகுதி பெரும் பகுதியாகவும் இருக்கிறது. அதாவது அவர்கள் வெளியிலே வர முடியாமல் கீழிருந்து ஜுவாலை, நெருப்பினுடைய ஜுவாலை வருகிறது, அதனுடைய வெப்பத்தினாலே அவர்கள் கீழிட்டு கத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நான் அந்த இடத்தை எட்டி பார்த்தேன், அந்த பொந்தை எட்டி பார்த்தேன், அதுக்குள்ள யார் இருக்காங்கண்டா நிர்வாணிகளான ஆண்களும் பெண்களும். ஆண்களும் பெண்களும் ஆடை இல்லாத நிலையில வேதனை அனுபவித்துக் கொண்டு கத்தி கொண்டிருக்கிறார்கள். இது என்ன காரணத்துக்காக இவர்கள் இவ்வாறு வேதனை செய்யப்படுகிறார்கள் என்று கேட்ட சந்தர்ப்பத்துல மலக்குமார்கள் ஒன்னும் சொல்லல, இன்தலிக் அவ்வளவுதான் பேசி சொல்றான், போங்க போங்க செல்லுங்கள் செல்லுங்கள், இப்ப போய் கொண்டிருக்கப்படுது போறான். நாலாவது ஒரு காட்சி அப்படியே வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இன்னொரு காட்சியை பார்க்கறாங்க. ஆத்தோரத்துக்கு வராங்க, ஒரு ஆறு, ஒரு குளம். அந்த குளம் எப்படி இருக்குன்னா ரெட் கலர்ல இருக்குது, சிவப்பு கலர்ல. அதுல ஒரு மனிதர் என்ன செய்யறாருன்னா நீஞ்சுறார். அந்த கரையோரத்துல ஒரு மனிதர் கற்களை குவித்து கொண்டிருக்கிறார். அவர் நீந்தி வருகிறார், வந்து அவருடைய வாயை ஆ என்று சொல்லுகிறார். ஆ என்று சொன்ன போது, அதாவது வாயை ஆ என்ற போது அந்த வாய்க்குள் அந்த கல்லை வீசி விடுகிறார். திருப்பி எடுத்துக்கிட்டு போய் நீஞ்சி கொண்டு வாரார், திரும்பி கரைக்கு வாரார். திருப்பி அந்த கல் எடுத்து என்ன செய்யப்படுறது, வாய்க்குள்ள போடப்படுகிறது. இப்படி தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்கப்படுது. அப்படி ஒரு நிகழ்ச்சியோடு நடக்குது. இது யார் என்று கேட்ட சந்தர்ப்பத்திலே மலக்குமார்கள் இன்தலிக் போங்க செல்லுங்கள் என்று கூட்டிக் கொண்டு போறான். அப்படியே வருகின்ற போது ஒரு அருவருப்பான தோற்றத்துடைய ஒரு மனிதர் நெருப்பை மூட்டி அதை வலம் வந்து கொண்டிருக்கார். ஒரு நெருப்பை மூட்டி அதை சுத்தி கொண்டிருக்கார் ஒரு மனிதர் அருவருப்பான தோற்றத்துல. இவரை பத்தியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யார் என்று கேட்டாங்க, இன்தலிக் போங்க போங்க செல்லுங்கள், இப்ப கூட்டிட்டு போறான். ஒரு அழகான ஒரு பூந்தோட்டத்துக்குள்ள வாரான். நல்ல வர்ண பூக்கள் எல்லாம் நிறைந்த மிக அழகான ஒரு பூந்தோட்டத்துக்குள்ள வாரான். அதுக்குள்ள ஒரு மனிதர் இருக்கிறார். அந்த மனிதர் மிக உயரமான மனிதர், மிக உயரமான மனிதர். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலையை நான் உயர்த்தி யார் என்று பார்க்கறதுக்கு உயர்த்துறேன், என்னை கடும் கஷ்டப்பட்டு தான் நான் என்ன செஞ்சேன், அந்த தலையை பார்க்க. அவ்வளவு உயரம் அந்த மனிதர், அவ்வளவு உயரம். அவரை சுற்றி அழகான சிறுவர்கள் வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த மனிதர் யாரு, அந்த வலம் வந்தவர்கள் யார் என்று கேட்ட சந்தர்ப்பத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்தலிக் போங்க. இப்ப இன்னும் இது யாருங்கிறது பின்னுக்கு வரும், அது இன்ஷா அல்லாஹ். இப்ப போங்க. அப்ப போய் கொண்டிருக்கிறார்கள். வாராங்க. ஒரு அதை விட மிகப்பெரிய ஒரு பூங்காவனத்துக்குள்ள வாராங்க. அதற்குள்ள ஒரு பெரிய மரம் ஒன்று இருக்குது. அந்த மரத்துல மலக்குமார்கள் சொல்றாங்க, இந்த மரத்துல ஏறுங்க. அப்ப நான் ஏறினன். மலக்குமார்கள் நாங்கெல்லாம் என்ன ஏறிக்கிட்டு வாரம் வந்து ஒரு நகரத்துக்குள்ள வந்தோம். அந்த நகரம் எப்படி இருக்குமெண்டா நல்ல தங்கத்தால வெள்ளியால அதனுடைய கட்டடங்கள் நிறைந்த அப்படி ஒரு நகரம். அந்த நகரத்துக்குள்ள பாதி அழகான தோற்றத்திலையும் பாதி அருவருப்பான தோற்றத்திலையும் சில மனிதர்கள் வலம் வந்து கொண்டிருந்தார்கள், சுத்தி கொண்டிருந்தாங்க. அப்ப அவர்களை பார்த்து அந்த மலக்குமார்கள் சொன்னாங்க, நீங்க போய் ஒரு நதி இருக்குது, அந்த நதிக்குள்ள போய் பாயுங்க. அப்ப நதிக்குள்ள போய் அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு வெண்ணிறமான ஒரு அழகான ஒரு நதிக்குள்ள போய் பாய்கிறாங்க. பாஞ்சதுக்கு பின்னால திருப்பி அவங்க வாராங்க. நல்ல பொலிவோடு நல்ல பிரகாசமாக அந்த பாதி அசிங்கம் எல்லாம் இல்லாமல் போய் அழகான தோட்டத்துல என்ன செய்யறாங்க, வாராங்க. இப்ப இவர்களை பற்றியும் கேட்கப்படுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பற்றியும் என்ன செய்யல, பின்னுதான் சொல்றாங்க அது யாருன்னு. அப்ப மலக்குமார்கள் அந்த சந்தர்ப்பத்துல சொன்னாங்க, இதுதான் அதன் என்ற சுவர்க்கம். அந்த பூங்காவனம் இருக்குதானே, இதுதான் அதன் என்ற சுவர்க்கம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நான் என்னுடைய தலையை மேலே உயர்த்தி பார்த்தேன். ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு மாளிகை, வெண்ணிறமான ஒரு மாளிகை இருந்தது. அப்ப அந்த மலக்குமார்கள் சொன்னாங்க, இதுதான் உங்களோட இடம், இதுதான் உங்களோட இடம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இடம். அப்ப உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு அல்லாஹ் தஆலா சுபிட்சத்தை தரட்டும், என்ன விடுங்க, நான் அந்த மாளிகைக்குள்ள போறேன், இந்த மாளிகைக்குள்ள நான் போறேன், என்ன விடுங்களேன்.
என்ன விடுங்கன்னு சொன்ன போது இப்ப போக இயலாது, ஆனா மறுமையில நீங்க கட்டாயம் இதுக்குள்ள போகத்தான் செய்வீங்க என்று மலக்குமார்கள் என்ன செய்யல. அந்த சந்தர்ப்பத்துல அந்த மாளிகைக்குள்ள கூட்டி போகல. ஆனா சொல்லிட்டாங்க பின் இன்ஷா அல்லாஹ் மறுமையில அந்த மாளிகை உங்களுக்கு கிடைக்கும். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, நான் நேற்றிரவிலிருந்து சில காட்சிகளை கண்டேனே, இந்த காட்சிகள் யார் யார் என்று சொல்லுங்களேன் என்று கேட்ட போது மலக்குமார்கள் இப்ப ஒவ்வொன்றாக சொல்ல போறான். நீங்கள் முதலாக கண்ட மனிதர் யார் தெரியுமா? தூங்கிக் கொண்டிருந்தாரே, அவருடைய தலைக்கு பக்கத்தில் ஒரு மனிதர் இருந்த தலையிலே பாறாங்கல்ல எறிந்து கொண்டு சுக்குநூறாய் கொண்டிருந்தாரே, அந்த தூங்கிக் கொண்டிருந்த மனிதர் யார் தெரியுமா? பரலாக்கப்பட்ட தொழுகையை விட்டும் தூங்கியவர். பரலாக்கப்பட்ட தொழுகையை விட்டும் தூங்கியவர். நாம அனி ஸலாத்தில் மக்தூபா. அதே போல குர்ஆனை மனனம் செய்து மறந்தவர். குர்ஆனை மனனம் செய்து மறந்தவர். இந்த ரெண்டு பேரும் தானே முதலாவது தூங்கினவர். இந்த ரெண்டு விஷயத்தையும் செய்தவர் இவர். அப்ப சகோதரர்களே, சுபகுதலாம நாம தூங்குறோம் தானே நிறைய பேர், அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. அவர்கள் நினைக்கணும், நான் இப்படி ஒவ்வொரு நாளும் சுபகுதலாம தூங்குறேன், அல்லாஹ் தஆலா இப்படி ஒரு தண்டனை எனக்கு வச்சிருந்தா எப்படி இருக்கும்? இப்ப ஒரு சின்ன கல்லால மண்டியில எறிஞ்சா கூட நம்மளை தாங்குவோமா? ஒரு சின்ன கல் எடுத்து ஒருவர் உங்க மண்டியில எறிஞ்சா அது இப்படி லேசா துறை போட்டு போவீங்களா, இல்ல மாறி நாம அவங்களை சண்டை பிடிக்க போவோமா? ஏன்னு சொன்னா அவ்வளவு நோவும் அது வலிக்கும். அப்ப பிரம்மாண்டமான கல்லை கொண்டு போய் மண்டியில எறிஞ்சி அந்த தலை சுக்குநூறாய் போகுதுடா. சுப்ஹானல்லாஹ். சில உலமாக்கள் சொல்றாங்க, ஏன் தலையில எறியப்பட தெரியுமா? உதாரணமா தூங்குறது உடம்பும் தானே, முதுகு கால் எல்லாம் தானே தூங்குது, ஏன் தலைக்கு மட்டும் அந்த தண்டனை? என்ன காரணம்? உலமாக்கள் சொல்றாங்க, தூக்கத்துல டேஸ்ட் இருக்குதானே, உள்ளத்திலே அறியுது, பௌத்திலே அறியுது, எண்ணத்துல அறியுது, மண்டை தலைக்குள்ள அணிக்குது டேஸ்ட். இந்த தூக்கத்துல ரசனை அந்த தூங்குகின்ற போது சுபக உதாரணமா அந்த பள்ளியை போவாம தூங்குவோம் ஒரு நாள் தூங்குறதுக்குள்ள அப்படி ஒரு டேஸ்ட் ஒன்று இருக்கும் அந்த தலைக்கு. அந்த தலைக்கு தான் எறி விழுவு, அந்த தலைக்கு தான் எறி விழுவு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதை நாங்க பயந்து எங்களோட சுபகு தொழுகையை நாங்க என்ன செய்யப்படா விடக்கூடாது. நாங்க சுபகு தொழுவதற்கு அந்த நம் சைத்தான் வந்து சொல்லுவான், தூங்கு தூங்கு, ஏன் போப்பறாய், என்னத்துக்கு போப்பறாய், நாளைக்கு தொழலாம், நாளைக்கு தௌபா செய்யலாம் என்று சொல்லுவான். அந்த டைம்ல இந்த ஹதீஸ் உங்களுக்கு ஞாபகம் பெறணும், எனக்கும் உங்களுக்கும் இந்த ஹதீஸ் ஞாபகம் பெறணும். தலையில எறியிருக்குது என்று என்ன செய்யணும், எனக்கும் உங்களுக்கும் ஞாபகம் பெறணும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இரண்டாவது நபரை பத்தி சொல்றாங்க. இரண்டாவது நபர்கிட்ட போனீங்களே, அவர் யார் தெரியுமா? இந்த கொக்கியால வாயிலிருந்து பிடரி வரைக்கும் இழுத்து அந்த வேதனை செய்யப்படுற அந்த மனிதர் யார் தெரியுமா? இவருதான் நேரத்தோட அதிகாலையில ஒளியாகி ஒரு பொய்யோட சொல்லுவார், ஒரு பொய்யை பரப்புவார். அந்த பொய் என்ன செய்ய மாட்டா, உலகம் பூரா பரவிடுமா. பொய்யோட பரப்புவாரு, அந்த பொய் உலகம் பூரா என்ன செய்யும், பரவி. இன்றைக்கு மாஷா அல்லாஹ் எத்தனை பொய்கள் எத்தனை வாய்களால வருகிறதுங்கிறத நாங்க ஃபேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல எல்லாத்திலையும் காண்றோம், எல்லாத்திலையும் பார்க்கணும். அல்லாஹ் பாதுகாக்கணும். சில விஷயங்கள் வருது, ஒரு பொய் வரும், அது அது உண்மையா இல்ல பொய்யா என்னன்னு தெரியாது, இல்ல ஏஐயால செஞ்சிருக்குதா எதுவும் பாக்குறல்ல, ஒரு செய்யா எதையும் கண்காணிக்கிறல்ல, இது உண்மையா பொய்யா எதுவும் தெரியாது, அப்படியே செய்யா பண்றேன். அதுக்கு நானும் உடந்தி ஆகுறேனே. ஒருவன் ஒரு ஏஐயால ஒரு விஷயத்தை செஞ்சு செய்யா பண்ணுவான், அது பொய், அது உண்மையாது இல்ல பொய். அந்த பொய்யா என்ன செய்யறோம், நாம செய்யா பண்றோம். அதனால சில உள்ளங்கள் பயந்து நடுங்கும். உதாரணமாக இன்றைக்கு நடக்கிற பிரச்சனை வெளிநாடுகள்ல, இன்றைக்கு இந்த மத்திய கிழக்கு நாடுகள்ல நாங்க பாக்குறோம், ஈரானுக்கும் அமெரிக்கா இஸ்ரேலுக்குள்ள பிரச்சனையை பாக்குறோம். மத்திய கிழக்குல சில குண்டுகள் விழு, அதை ஏஐயால சில விஷயங்களை செஞ்சு என்ன செய்யறாங்க, செய்யா பண்றாங்க. சில பெண்கள் அதை பார்த்து பயப்படுறாங்க, அஞ்சுறாங்க. சில சிறுவர்கள் அதை பார்த்து பயப்படுறாங்க, இது உண்மையோ என்று அஞ்சுகிறார்கள். அங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்க, அதோட குடும்பம் எங்கே இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், இதை பத்தி சிந்திக்கிறல்ல சில ஆட்கள். அது பொய் என்றாலும் பிரச்சனை ஷேர் பண்றது, அல்லாஹ் பத்திய பயம் இல்லை, அது தெரியும் நமக்கு, அது ஏஐ என்று. ஆனா ஏன் ஷேர் பண்றோம் நாம?
கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நேடியார்களே, இந்த தண்டனையை நாங்க பயந்து கொள்ளணும். இது யாருக்காக சொல்லப்படுற தண்டனை? இது ஒரு பொய்யை பரப்புறது. அது மாத்திரமல்ல, ஒரு பொய்யுடைய ஒரு பகுதி ஒன்று இருக்குது, இந்த குறை சொல்றது, அவதூறு சொல்றது. இதெல்லாம் அதனுடைய சகோதரர்கள் தான். இந்த அதாவது குரோதத்தை, அதாவது குறை சொல்றது, அவதூறு சொல்றது. சகோதரர்களே, நாங்க சிந்திக்கணும். இந்த அவதூறு அதே போன்று இந்த குறை சொல்றது சம்பந்தமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குறை சொல்றவரை பத்தி, இந்த கோல் மூட்டுறவரு, இந்த கோல் சொல்றது, இதை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க சகோதரர்களே? ஒரு தடவை ஒரு ஜனாசா பக்கத்துல வாராங்க. அந்த ஜனாசா என்ன செய்யப்படுது? வேதனை செய்யப்படுது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஈச்ச மரத்திலிருந்து ஒரு மட்டையை வெட்டி ரெண்டா பிரிச்சு என்ன செய்யறாங்க? ரெண்டு ஜனாசா வேதனை செய்யப்படுது. ரெண்டு ஜனாசாவும் குத்துறாங்க. ஒரு ஜனாசா சிறுநீர்களை சுத்தம் செய்யாத ஒரு ஜனாசா, இன்னொரு ஜனாசா கோல் மூட்டி தெரிஞ்சார், பொய்ய பரப்பி தெரிஞ்சது, அவதூறு சொல்லி தெரிஞ்சது, இன்னார் இவரை பத்தி அவரை பத்தி இவர் இப்படி என்று பொய்ய சொல்லி தெரிஞ்சது. சகோதரர்களே, அல்லாஹ் பயந்துள்ளணும் இல்லையா? நாம கபூர் வேதனை பாருங்க. கபூர் வேதனை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நாளைய கபூருக்கு நாங்க போறோம், எவ்வளவு காலம் கபூர்ல நாங்க இடிக்க போறோம் என்று தெரியாது, எவ்வளவு எப்ப மறுமை வெறும் என்று தெரியாது. மறுமை வெறும் வரைக்கும் கபூர் தானே நம்ம இடிக்க போறோம். ஒரு சுவர்க்கமாக ரௌலத்தும் என்று யாரும் ஜன்னாவாக சுவர்க்கத்து பூஞ்சோலையாக அந்த கபூர் இடிக்கணுமே நமக்கு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நரகத்துக்கு செல்லக்கூடிய இரண்டு உறுப்புகள் இருக்கிறது. நரகத்துக்கு அனுப்பக்கூடிய இரண்டு உறுப்புகள், ஒன்று நாவோ, இரண்டாவது அஃபம் என்று சொன்னாங்க. ஒன்று நாவோ, இரண்டாவது அஃபம். இந்த ரெண்டு விஷயமும் ஒருவர் நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். அந்த அளவுக்கு பயந்து கொள்ளும் சகோதரன் நாவ. அதே போன்றுதான் மூன்றாவது விஷயம், அந்த பொந்துக்குள்ள வேதனை செய்யப்படுற கூட்டத்தை பற்றி. நிர்வாணிகள், ஆடை இல்லாம நிர்வாணிகள், ஆண்கள் பெண்கள் கத்தி கூச்சலிட்டுக் கொண்டிருந்தார்களே, அவர்கள் யாரு? விபச்சாரம் செய்தவர்கள். அவர்கள் யாரு? விபச்சாரம் செய்தவர்கள். இவர்களுக்கான தண்டனை தான் அது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட மலக்குமார்கள் என்ன செய்யறாங்க? சொல்றாங்க. நாலாவது நபர் இருக்கிறாரு. அவர் யார் என்று சொன்னா, இந்த தண்ணீரில நீந்து கொண்டு வாராது, அதுவும் இரத்த கலர்ல, சிவப்பு கலர்ல நீஞ்சி கொண்டிருக்கிறாரு. அவருடைய வாயில கல் போடப்படுது. இவர் யாருன்னு சொன்னா, இந்த உலகத்தில வாழக்குள்ள வட்டியை திண்டவர், வட்டியோடு தொடர்பட்டவர். நான் ஒரு வியாபாரம் செய்கிறேன், நான் பேங்கோட தொடர்பாகிறேன், நான் தொழில் செய்கின்ற வர்த்தகர்களோடு நான் தொடர்பாக இருக்கிறேன். என்னுடைய இந்த விஷயத்துல வட்டி வருகுதா? வட்டியோட நான் சம்பந்தப்படுறேனா? இந்த பொருளாதாரத்துல வட்டி சேருகிறதா? நான் வட்டியை கணக்கு பார்க்கின்றேனா? எத்தனை வீதம் வட்டி வந்திருக்கிறது? அந்த வட்டி கலந்து விட்டால் நான் என்ன செய்வது? என்னுடைய பொருளாதாரத்தில் வட்டி சேர்ந்து விட்டது, நான் இப்ப அந்த சல்லையை நான் கொண்டு என்ன செய்வது? சிந்திக்கணும் சகோதரர்களே. சில சந்தர்ப்பங்கள் அல்லாஹ் தஆலா சோதிப்பான் நம்மளை. எப்படின்னா, ஒரு கடன் சுமந்து வரும், இல்லாட்டி ஒரு பெரும் தேவை வரும், ஒரு ஆபரேஷனுக்கு ஒரு தேவை வரும். ஆனா சில நேரங்கள்ல அந்த பொருளாதாரத்துல வட்டி கலந்திருக்கும். இத்தனை வீதம் என்று தவிர்க்க முடியாத ஒரு நிலம் ஒன்று வந்து எங்கட அக்கௌண்ட்ஸ்ல வட்டி இவ்வளவுங்கிற ஒரு வீதம் ஒன்று வந்திருக்கும். இப்ப அந்த வட்டி வீதத்தை அவர் என்ன செய்வாருண்டா, சில நேரங்கள் எடுத்து பாவிக்கக்கூடிய ஒரு நிலைமை வரும். ஏனென்று ஒரு கடன் சுமை, இல்லாட்டி ஒரு ஆபரேஷன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், எக்காரணம் கொண்டும் அதை உபயோகிக்க முடியாது. அது ஹராமான காசு, அது ஹராமான பணம். அது எங்களுக்கு எந்த விதத்திலும் நாங்க என்ன செய்யலாது, நன்மைக்காகவோ எந்த தேவைக்காகவும் எங்களுடைய நன்மைக்கான விஷயத்துக்கு நாங்க என்ன செய்ய முடியாது, அதை உபயோகிக்க முடியாது சகோதரர்களே. அது ஹராமான காசு. எனவே வட்டியுடைய விஷயத்தில நானும் நீங்களும் மிகவும் ஜாக்கிரதையாக, எச்சரிக்கையாக நாங்கள் இருந்து கொள்ள வேண்டும். எனவே அதற்கான தண்டனையை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே சொல்லுகின்றார்கள். அதே போன்றுதான் ஒரு அருவருப்பான தோற்றத்தில் ஒரு மனிதர் இருந்தார். அவரு நெருப்பை மூட்டி கொண்டிருந்தாரே, அவர் யார் தெரியுமா? அவர்தான் மாலிக் அலைஹிஸ்ஸலாம். நரகத்துக்கு பொறுப்பான மாலிக் அலைஹிஸ்ஸலாம் நரகத்தை, நெருப்பை மூட்டி அதற்கு பாதுகாவலாக அவர் என்ன செய்கிறார், இருக்கிறார் என்கிற விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதுல ஒரு உயர்ந்த இந்த சுவர்க்கத்தை ஒரு பூந்தோட்டத்துக்குள்ள வந்தாங்க தானே, அந்த பூந்தோட்டத்துல ஒரு உயர்ந்த மனிதர் இருந்தார் தானே, அவர் யார் தெரியுமா? அவர்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவர்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு எவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்துங்கிறத பாருங்க. என்ன காரணம் அறியும்?
உண்மையை சொல்ல போனா எவ்வளவு விஷயங்கள் பேசலாம், அது இன்றைக்கு இடம் கொடுக்காது நமக்கு. இந்த நபிமார்களிலே கடுமையாக தியாகித்த, கடுமையாக கஷ்டப்பட்ட, சோதனைக்குள் தள்ளப்பட்ட, பொறுமை செய்த ஒரு நபி இருக்கும் என்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான். தியாகி தான் அவர். எல்லா நபிமார்களையும் என்ன செஞ்சிருப்பார், மிஞ்சிருப்பார். அப்படி ஒரு தியாகி அவர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விஷயங்களை பத்தி பேசுறோம்னா அது நிறைய பேசலாம். அவருக்கான ஒரு சந்தர்ப்பம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவர்க்கத்துல மிகப்பெரிய உயர்வை கொடுக்க. நான் சுவர்க்கத்தை பற்றி பேசுகின்ற போது சொல்லி இருந்தேன், முதலாவதாக ஆடை அணிவிக்கப்படுற நபியார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவங்களுக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சிறப்பை வச்சிருக்கிறார். அவர்களை சுற்றி சிறுவர்கள் உலாவி வந்தார்களே, சில சிறுவர்கள், அழகான சில சிறுவர்கள் அவர்களை சுற்றி உலாவிக் கொண்டிருந்தார்களே, அவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் தான் பிறந்த போது மரணித்தவர்கள், பிறந்த குழந்தைகள், பிறந்த சந்தர்ப்பத்திலே மரணித்து போனவர்கள். இன்னைக்கு பிறகு உள்ள மௌத்தாதிதான் எத்தனை பிள்ளைகள், இன்னைக்கு பிறகு என்ன செய்யறாங்க, பிள்ளைகள் மரணிச்சு போகுது. அந்த பிள்ளைகள் தான் என்ன செய்யறாங்க, இந்த சுவர்க்கத்துல உலா வருகிறாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க இந்த சந்தர்ப்பம், இந்த கனவை பத்தி சொல்லுகின்ற போது சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ், அப்ப இறை நிராகரிப்பாளர்களுக்கும் பிள்ளைகள் பிறகுது தானே, இறை நிராகரிப்பாளர் காவிர்களுக்கும் புள்ள பிறகுது தானே, அப்ப அவர்களும் அதுக்குள்ள என்று கேட்ட போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் என்று சொன்னா, குல்லு மௌலூதின் அலல் ஃபித்ரா யுஹவ்வி அதாவது அவருடைய தாயும் தந்தையும் தான் என்ன, யுஹவ்விதானி வயுனஸ்ஸிரானி வயுமஜ்ஜிசானி, அவர்களை யஹூதியாக்குறதும் மஜூசியாக்குறதும் காவிர்களாக்குறது யாரு, அவர்களுடைய தாயும் தந்தையும். அவர் உள்ள பிறக்கின்ற போது முஸ்லிமாகத்தான் என்ன செய்கிறது, பிறக்கிறது. அப்ப அந்த பிள்ளைகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி ஒரு கண்ணியத்தை என்ன செஞ்சிருக்கிறான், சுவர்க்கத்துல வைத்திருக்கிறான். சில நேரங்களில் சில கருத்துக்கள் இருக்கிற உலமாக்களிடத்துல, அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், யதூஃபூன அலைஹிம் பில்தானும் முஹல்லதூன், அதாவது சில சிறுவர்கள் அந்த கணவன் மனைவிமார்கள் சந்தோஷமாக இருக்கின்ற போது அவர்களை சுற்றி வந்து கொண்டிருந்தார்களே பானங்களோடு கிண்ணங்களோடு. அவர்களும் இரண்டு கருத்துக்கள் இருக்கு. அல்லாஹ் தஆலா ஒன்றோ அவர்களை ஸ்பெஷலாக படைத்திருக்கிறான் என்கின்ற ஒரு கருத்து இருக்கிறது. இன்னொரு கருத்து சுவர்க்கத்திலே, அதாவது இந்த உலகத்திலே பிறந்து மரணித்தவர்கள் என்கிற ஒரு கருத்தும் உலமாக்களிடத்துல இருக்கிறது என்பதை நான் இப்போது பதிவு செய்ய விரும்புகின்றேன். அடுத்த ஒரு விஷயம் என்னென்றால், அந்த சுவர்க்கத்தில் அந்த பூங்காவனத்துக்கு நுழைந்த போது பாதி அழகோடும் பாதி அசிங்கத்தோடும் இருந்த மனிதர்கள் யாருன்னு சொன்னா, நன்மைகளோடு பாவங்களை கலந்தவர்கள். நன்மைகளோடு பாவங்களை கலந்தவர்கள். இப்ப ஒரு நன்மை செய்வார், அதே நேரம் பாவத்தையும் செய்வார், நன்மை செய்வார், அதே நேரம் பாவத்தையும் செய்வார், இப்படி மிக்ஸ் பண்ணினவர். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களுக்கும் மன்னிப்பை என்ன செய்கின்றான், வழங்குகிறான். அந்த மலக்குமார்கள் சொன்னாங்களே, நீங்க போய் நதியில பாயுங்க, என்ன அதுக்கு பிறகு நதியில பாஞ்சதுக்கு பின்னால திருப்பி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு புது பொலிவோட என்ன செய்யறான், நம்மளை ஆக்குறானே, அது மன்னிப்பு. இவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற மன்னிப்பு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்கப்பட்டவர்களை எங்களையும் ஆக்க வேண்டும். நாங்கள் அதுக்காக என்ன செய்யணும் சகோதரர்களே, அல்லாஹ்விடத்துல தௌபா செய்யணும், அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்கின்ற போது, வமா கான அல்லாஹு முஅத்திபஹும் வஹும் யஸ்தக்பிரூன், இன்றைக்கு தொலைவித்த காரி அவர் ஓதின சந்தர்ப்பத்தில் இந்த வசனம் வந்தது. அதை நீங்கள் அவதானித்தீர்களா இல்லையான்னு தெரியாது. இந்த வசனம் வந்தது, வமா கான அல்லாஹு முஅத்திபஹும் வஹும் யஸ்தக்பிரூன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இஸ்திக்பார் செய்கின்ற போது அல்லாஹ் தஆலா என்ன செய்யறல்ல, தண்டிக்கிறல்ல. இப்ப இஸ்திக்பார் செய்யக்குள்ள, பாவ மன்னிப்பு கேட்கக்குள்ள அல்லாஹ் தஆலா என்ன செய்யறல்ல, தண்டிக்கவே மாட்டான். அல்லாஹ்விட மன்னிப்பு கேட்கக்குள்ள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறல்ல, தண்டிக்கிறல்ல. அப்ப நாங்க அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்டோம்டா அல்லாஹ் தஆலா நம்மள தண்டிக்க மாட்டான். அப்ப அல்லாஹ்விடத்துல நாங்க முழுமையாக மன்னிப்பு கேட்கணும். இன்னைக்கு மாஷா அல்லாஹ் ரமலான் மாதத்துல நாங்க இருக்கோம். அடுத்த ரமலான் எங்களுக்கு கிடைக்குமா இல்லையான்னு தெரியாது. பிந்திய பத்தை நாங்க அடைய போறோம். அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப ஃபஅஃபு அன்னி, இறைவா நீ என்ன, அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன், நீ பாவத்தை மன்னிப்பவன், பாவத்தை மன்னிப்பதை விரும்புகின்றவன், எனவே என்னுடைய பாவத்தை நீ மன்னி என்கின்ற பிரார்த்தனையை நாங்க அதிகமாக என்ன செய்யலாம், எங்களுடைய சுஜூதுகள்ல தொழுகைகள்ல நாங்க இதை கேட்டு எங்களை அல்லாஹ்விடத்தில் நாங்கள் அதிகமாக பாவ மன்னிப்பு தேட வேண்டும் சகோதரர்களே. எனவே இறுதியாக
மனிதன் என்பவன் பாவம் செய்யக்கூடியவன், மனிதன் என்பவன் பாவம் செய்யக்கூடியவன். ஆனால் அல்லாஹ்விடத்திலே சிறந்தவன் யார்? பாவம் செய்து விட்டால் தௌபா செய்து மீளுபவன் தான் அல்லாஹ்விடத்திலே சிறந்தவன். எனவே சிறந்தவர்களுடைய கூட்டத்தில நானும் நீங்களும் சேர வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் பாவம் மன்னிக்கப்பட்ட கூட்டத்தில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி அருள்வானாக. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நாங்கள் இதே போன்று ஒரு சுருக்கமான ஒரு கனவு இருக்கிறது. அது ஒரு சஹாபி கண்ட கனவு. இந்த இரவு தொழுகை சம்பந்தமாக ஒரு சஹாபி கண்ட ஒரு கனவு. அதையும் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் நாளைக்கு அதனை பார்த்து ஒரு 10-15 நிமிடங்களுக்குள் அதே ஒன்று ஸகாத்துல் ஃபித்ர் சம்பந்தமாக ஒரு தெளிவு உரை ஒன்று இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு வழங்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். எனவே கட்டாயமாக நீங்கள் இன்று கலந்தது போன்று நாளைக்கும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு வேண்டிக் கொள்கின்றேன். هذا وصلى الله على نبينا محمد وآله وصحبه وسلم. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته.